ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்த முடக்கத்தான் தோசை. இது வந்து குப்பைமேனி செடி. இது வந்து இந்த பூச்சிக்கடிக்கெலாம் வந்து பயன்படுறது. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ எலாபரேட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த முடக்குவாத பிரச்சனை உள்ளவங்கலாம் வந்து சாப்பிட்டா ஹெல்த் ரொம்ப நல்லது. மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் ரிலீவ் ஆகும். இப்போ பறிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக பறித்த முடக்கத்தான். இது நல்லா தண்ணியில் கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சாதம் இட்லி மாவில் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா வந்து ஃபுல்லாக க்ரீன் ஆகிற அளவுக்கு பண்ணோன்னா நமக்கு உடம்புக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மூட்டு ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா வந்து நல்லா ரிலீவ் ஆகும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வந்து இது ரிலீவ் ஆகும். பறித்து கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து தோசை ஊற்றியாச்சு. ரொம்ப சூப்பராக மொருவலாக வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. நல்லா வந்து நெய் போட்டு ஊற்றுனதுனால நல்லா வந்து ப்ரௌனிஷாக இருக்குது. இது பொட்டுக்கடலை சட்னி.